வணக்கம். நடைபெற இருக்கிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமிழன் சீமானின் தங்கை, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர், என்னுடைய அன்பு இளவல் அபிநயா பொன்னிவளவன் போட்டியிடுகிறார். உண்மையா சொல்லணும் அப்படின்னா உங்களில் ஒருத்தியாக, உங்களுக்கான ஒருத்தியாக இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம். தயவு செய்து தேர்தல் எதுக்கு நடக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தால் இந்த அரசை வென்று விடலாம் என்று நினைக்கிறது திமுக. இந்த 1000 ரூபாய் காசு எங்கிருந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்கறதே இல்லை. எங்கிருந்து வருது தெரியுமா? ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்து 400 ரூபாயை பிடுங்கிக்கிறாங்க. மாசம் 30 நாள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 12000 ரூபாய். 12000 ரூபாயை நம்மகிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு வெறும் 1000 ரூபாயை மாதம் பெண்களுக்கு கொடுக்கிறோம். இந்த 400 ரூபாய் என்ன காசு தெரியுமா? டாஸ்மார்க் ஒயின் ஷாப். இன்னும் ஒருபடி மேல போய் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. 65க்கு மேற்பட்டவங்க இறந்து போயிருக்கிறாங்க கள்ள சாராயத்தினால. எங்கள் அரசு ஒரு குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறீங்க. வெறும் 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு, 4000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு, அது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்த பிறகு இப்ப ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபான்னு இருக்காங்க. இந்த 10,000 ரூபாய் காசை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போறீங்க. சரி, எத்தனை குழு கட்டிட முடியும்? காலையில எந்திரிச்சு சாணி தெளிக்கிறீங்களா இல்லையா, சார் வந்துடுறாரு. ஊர்ல இருக்கிற எல்லா கடன்காரவங்கள்ட்டையும் நம்ம இந்த குழுவில் லோன் எடுக்கிறன்ற பேர்ல எல்லா விதையும் லோன் எடுத்தாச்சு. இந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வச்சு எத்தனை வாரத்துக்கு குழு கடனை கட்ட போறீங்க? இந்த கடன் உள்ள வாழ்க்கையை கொடுத்து விட்டு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை மாதிரி ஒரு ஆட்சியை யாரும் கொடுத்துட முடியாது. உண்மைதான். இந்த மாதிரி ஒரு சீர்கட்ட, ஒரு கேடுகட்ட, ஒரு கேவலங்கட்ட ஆட்சியை எந்த ஆட்சியும் கொடுத்துட முடியாது. அவ்வளவு இங்க லஞ்சம், ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, படித்தவர்களுக்கு வேலை இல்லை, நல்ல சாலை இல்லை, முறையான கல்வி இல்லை, நல்ல மருத்துவம் இல்லை, தூய குடிநீர் இல்லை. சாக்கடைகள் கால்வாயில ஓடுறதுக்கு பதிலாக சாலையில ஓடுது. நான் இங்கேருந்து தங்கியிருக்கிற இடத்துல இருந்து வர்றேன். கூட்டம் கூட்டமா ஒரு 5 காரை வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எதுக்கு? இது வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கா? என்னைக்காவது மக்கள் பிரச்சனைகள் இத்தனை வாகனங்கள் போய் வந்திருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திருக்கிறீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்திருக்கீங்களா? மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி மறைஞ்சிட்டாங்க. அவர் இருந்த காலத்திலும் சரி, இப்போது மரியாதைக்குரிய அன்னியூர் சிவா வந்தாலும் சரி, என்ன நடந்துரும் நினைக்கிறீங்க? கூடுதலா இன்னொரு சாராய வியாபாரி அதிகமாவாரு. வேற என்ன மாறிடும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. காரணம் என்ன? அவங்களே சொல்லிட்டாங்க, யாரு ஆளுங்கட்சியோ அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா இவங்க இருந்த போதும் அதை பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கும் இருக்கு. இன்னொன்னு, ஈரோடு இடைத்தேர்தல் அங்க நடந்த கொடுமையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. மக்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடைச்சு வச்சு மண்டபத்திலே சாப்பாடை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, டூர் கூட்டு போய் ஓட்டு வாங்கினாங்க. உண்மையிலேயே இந்த ஜனநாயக அரசியல் என்பது மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாக்காக உங்கள் வாக்கு இருக்கணுமா? இல்ல மீண்டும் இந்த கொலைகாரர்களுக்கு, இந்த கொள்ளைக்காரர்களுக்கு, பெண்களுடைய தாலியை அறுத்தவர்களுக்கு, பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றியவர்களுக்கு உங்கள் வாக்கா? அங்க 65 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு 10 வயசு பையன் அழுகுறான், எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க, பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, நான் எப்படி பள்ளிக்கூடம் போறேன்னு எனக்கு தெரியல. அனாதையாக இன்னைக்கு பிள்ளைகள் நிற்கதியாக நிறுத்தப்பட்டது. காரணம் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். மீண்டும் இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த தயாரா இருக்கீங்க. என்ன கடந்த 5 வருஷத்துல செஞ்சுட்டாங்கன்னு கடந்த நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வச்சுக்க தெரியாது. ஏன் இப்போது வாக்கு செலுத்த போகிறோம் தெரியாது. அதிகபட்சமாக நம்மளோட விலை என்ன? ஒரு ஓட்டுக்கு 5000 வச்சுக்கோங்க. ஒரு பசு இது பாருங்க, ஒரு எருமை மாதிரி என்ன விலை விற்குது? அழகழகா நாய்கள் வளர்க்குறாங்க, அது கூட லட்சக்கணக்கில் விற்குது. உங்கள் தலையினுடைய விலை என்ன? 5 ஆண்டு காலத்தில் 5000 ரூபாய். இதை இந்த அரசாங்கம் என்றைக்காவது மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசி இருக்கிறதா? மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்டிருக்கிறதா? ஒன்றுமே. இப்போ ஒரு அறிக்கை வரும்போது பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுடைய வருமானம் எல்லாம் இப்ப போயிடுச்சான். ஏன்னா இரும்பு கரம் கொண்டு சாராய வியாபாரிகள் தூக்கிட்டாங்களாம். இப்ப அவங்களுக்கு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து மாற்று வேலையை நீங்க தேடிக்கலாம். பேசாம எல்லாரும் சாராயம் காய்ச்சி போயிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகையாவது கிடைக்கும் போல இந்த அரசாங்கம். இன்னொன்னு, யாருக்காச்சும் கடன் அதிகமாயிடுச்சுன்னா நீங்க நம்ம தற்கொலை எல்லாம் பண்ணிட்டு சாவ தேவையில்ல. கொஞ்சோண்டு அவங்க இருக்கிற கள்ளச்சாரத்தை வாங்கி கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு. இப்ப நிறைய பிள்ளைங்க எல்லாம் தகப்பன் மாத்திரம் சொல்றாங்க, குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறது பதிலா குடும்பமாக நல்லா இருக்கும், கள்ளக்குறிச்சி போயிட்டு வாங்க. இந்த நிலைமையை தான் நீங்க நாம் சிரிக்கிறோம். ஆனால் சிந்திச்சு பாருங்க, யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவர்கள் தலைமுறையாக
கருணாநிதி இருந்தார், அவர் மகன் ஸ்டாலின் இருந்தார், இப்ப அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி வந்து கொண்டே இருக்கிறாங்க. தமிழர் நாட்டில் இத்தனை கோடி தமிழ் மக்கள் இருக்கிற இடத்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு தமிழன் தலைவனாக இருக்க முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு தலைமை தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த நிலத்துல நாங்க ஏன் வர துடிக்கிறோம், ஏன் படித்த பிள்ளைகள் வர துடிக்கிறோம், ஏன் பெண்கள் வர துடிக்கிறோம்? இத்தனை ஆண்டு காலம் பெண்ணியம் பேசிய திமுக பெண்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துச்சு? பெண்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துச்சு? ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அருமை சொந்தங்களே, சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி சரிக்கு சமமாக பெண்களை மானத்துடன் மரியாதையுடன் நடத்த வைத்தது நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த நிலத்தில் அரசியல் அதிகாரம் இல்லைன்னா நாமெல்லாம் அடிமைகள், ஏழைகள், ஏவிலிகள். அதுல இருந்து மாற்றம் கொண்டு வரணும், அதுல இருந்து மீட்டு உருவாக்கம் செய்யணும்னு ஒரு சாமானிய குடும்பமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போக வேண்டும் என்று உங்கள் வீட்டு பிள்ளை அருமை தங்கை மருத்துவர் தனது மருத்துவம் படித்திருந்தாலும் கூட நான் மக்களுக்கு சேவை செய்வதே மகத்தான ஒரு வேலை என்று உங்கள் வீட்டு பிள்ளை உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம். எங்களுக்கு வலிமைதாருங்க. மீண்டும் 5000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க திமுகவுக்கே ஓட்டு போறீங்கன்னு வச்சுப்போம். எங்க அண்ணன் அன்னியூர் சிவா போய் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? விவசாயிகளுக்கு அவங்களுக்கான இழப்பீடு தொகையை வாங்கி கொடுத்துட்டு போறாரா? வந்த உடனே உங்கள் தெருவுகள் எல்லாம் இப்ப ஓட்டு கேட்க வரும்போதே வரல, ஓட்டு கேட்க வரும்போதே வீதிகளில் வந்து மக்களை சந்திக்கல, குறைகளை கேட்கல, பிரச்சனையை பார்க்கல, படித்தவர்களுக்கு வேலை கொடுக்க முடியல, பெண்களுக்கு உள்ளூர் அளவில் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்க முடியல. இன்னமும் 100 நாள் வேலை, அது 6 நாள் கிடைக்கும், அதுக்கு சம்பளம் 200 ரூபாயா 220 ரூபாயா, அது ஒரு சண்டை. இப்படியே காலம் முழுக்க நாம் உழந்து கொண்டே இருக்க போகிறோமா? அல்லது ஒரு நேர்மையான அரசியலை, ஒரு தூய்மையான அரசியலை, ஒரு நல்ல அரசியலை, ஒரு லஞ்சம் ஊழலற்ற அரசியலை, எல்லோருக்குமான வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற அரசியலை, பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அரசியலை, நல்ல கல்வி கொடுக்கின்ற அரசியலை, நல்ல மருத்துவம் கொடுக்கின்ற அரசியலை, எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழர் நிலத்துக்கான அரசியலை நாம் செய்து முடிக்க போகிறோமா என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும். விக்கிரவாண்டியில் இருந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சி, வரலாற்று மாற்றம் உருவாகி சட்டமன்றத்தை உழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பெண்ணத்தை உங்களுக்காக நிப்பாட்டி இருக்கிறோம். அருமை சகோதரி அபிநயா பொன்னிவரவன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. ஓட்டு பெட்டியில 2வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்துக்கு நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காட்டும். ஒரு காலத்துல விவசாயி வாழ்ந்தா உலகம் வாழும் சொன்னாங்க. விவசாயி வாழ்ந்தா, இன்னைக்கு விவசாயத்தோட நிலைமை என்ன? விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு யார் இருக்கிறா? நாங்க தான் பசுமை காவலன் என்று பேர் போட்டுக்கிறாங்க. முன்னாடி பின்னாடி காவிரியினுடைய காவலனே அவனே இவனேன்னு பேர் போட்டுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே விவசாயிகளை பாதுகாத்திருந்தால் இந்த 50 ஆண்டு காலத்தில் நீங்க ஓட்டு போட்டு வெல்ல வச்சது யாரு? திமுக 35 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தீங்க. லஞ்சம் எங்கிருந்து வந்தது, ஊழல் எங்கிருந்து வந்தது? 13 அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கு இப்ப வழக்கு. திமுக 13 அமைச்சர்கள் மீது ஏற்கனவே ஊழல் வழக்க பல அமைச்சர்கள் அண்ணா திமுக உள்ள போயிட்டு வெளில வந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் திருடர்கள் கையில சாவியை கொடுத்துட்டு எத்தனை காலத்துக்கு வேடிக்கை பார்க்க போறீங்க? உங்களை போன்றதான் நாங்களும் மீண்டும் வேடிக்கை பார்த்தோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால் தாழ முடியல. இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க பையில போய் கஞ்சா பட்டில இருக்கான்னு பரிசு அவல வேலைக்கு வந்துட்டோம். இருக்குமே நிக்க போறீங்களா? இல்ல இந்த 5000 ரூபாய் தான் காசு வேண்டும் என்றால் இன்னும் 5 லோன் ஆபீசர் வீட்டு வாசல் நிற்பார். அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணுமா அல்லது நிரந்தர தீர்வு வேணுமா என்பதை முடிவு செய்யுங்க. மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாருங்கள். எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். எனது அன்பு தங்கை வேட்பாளர் அபிநயா அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரிப்பார். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.